இன்றைக்கி சமையல் மண்பானையில் செய்யலான்னு நினச்சேன். ரொம்ப டெய்லி டியூட்டிக்கு போகிறதுல ரொம்ப அவசரத்தில் எல்லாம் நம்ம குக்கரை பயன்படுத்திகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் எப்போயாவது கொஞ்சம் வேலை அவசரம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக மண்பானையில் சமைப்பேன். பாருங்கள், மண்பானையில் பருப்பு தக்காளி எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டேன். பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதோட தாளிக்கிறதுக்கு பானையில் தாளிக்கிறத விட இப்படி தாளித்து இதில் கொட்டிடலாம். முருங்கைக்காய் சாம்பாருக்கு முருங்கைக்காய் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு வதக்கி இதை தாளித்து கொட்டி வச்சு இதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகா பொடி, சாம்பார் பொடி, தனியாவில் போட்டு அரைச்ச சாம்பார் பொடி. சாம்பார் இல்லைன்னா ரொம்ப தேவையில்லை, 1.25 ஸ்பூன் போட்டால் போதும். இப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இது பாருங்கள், சின்னதாக எலுமிச்சம் சைஸோட அரை எலுமிச்சம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் வெந்ததும் நல்லா கொதித்த பிறகு இந்த புளியை கரைச்சி ஊற்றி இறக்க வேண்டியது தான். சாம்பார் தயாராகிடும். ரொம்ப சட்டி சூடேற வரைக்கும் தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தன்னால் சமையல் நடந்துடும். அடுத்தது மண்பானையிலேயே இந்த மண்பானையில் கீரை கடையில் பருப்பு போடாமல் தொட்டுக்கிறதுக்கு கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண்பானையில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு பொறுமையாக வெடித்து முடிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கீரை கடையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 4 உளுத்தம்பருப்பு போடலாம் வாசத்துக்கு. கூடவே 2 காஞ்ச மிளகா, கடுகு பொரிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாயை போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் சிறுக்கீரை இதெல்லாம் அலம்பி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். கடுகு மொத்தம் பொரிஞ்ச பிறகு தான் வெங்காயம் பூண்டெல்லாம் போடணும். கடுகு பொரியுது. பாருங்கள், இந்த பக்கம் சாம்பார் தாளிச்சு விட்டாலே கொதிச்சிட்ருக்கு. புளி ஊற்றி இறக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தாளித்து அதிலே கீரையை போட்டு வேக வச்சு சமைச்சிங்கன்னா அந்த மிளகா வாடையோட கடுகு உளுத்தம்பருப்பு வடித்த வாடையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட தொட்டுக்க சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, வீட்டில் காய்ச்ச தக்காளி பழத்தையே கிடச்சி 2 தக்காளி கிடச்சிது, அதுதான் போடுறேன். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு அதோட சிறுக்கீரை பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுட்டு கடையும் போது 4 உப்பு போட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்படியே திக்காக தண்ணி இல்லாமல் அப்படியே கடைஞ்சி எடுத்துடணும். அந்த வேகும்போது அந்த தண்ணி வற்றிடும். தண்ணி நிறைய விடக்கூடாது, கீரையில் தண்ணி இருக்கும்.
இப்போ பாருங்கள், இந்த கீரையாலே போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி அளவாக ஊற்றினா போதும், ஒரு டம்ளர் தண்ணிக்கு குறைவாக ஊற்றினா போதும். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். என்ன பாருங்கள், இந்த மண்பானையில் சாம்பார் தயாராகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அங்கே இது முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை பார்த்தாவே தெரியும். அப்படி வேணுன்னா அப்படி அழுத்தி பார்த்தா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே புளி கரைசலை ரெடி பண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா, இது தேவையில்லை, இதுக்கு மேலே இதுக்கு வீடியோவில் சொல்லணுன்னு இல்லை. ஃபுல்லாக வெந்த பிறகு மரமத்தால் நல்லா கடைஞ்சி உப்பு போட்டுட்டு கடைஞ்சி அப்படியே பயன்படுத்தினா போதும். இது வேகுது பாருங்கள். மண்பானையிலே இன்றைக்கி சமையல் சீக்கிரமாக நடந்துருச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் இந்த பருப்பு வேகிறதுக்கு. அதேமாதிரி 10 நிமிஷத்தில் இந்த கீரை வெந்துடும். சட்டி சூடு ஏறுற வரைக்கும் தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் சமையல் சிம்லேயே வைக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம பழமையை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கலாச்சார உணவு எப்படி தயாரிக்கிறது, நோய் இல்லாமல் அப்போ வாழ்ந்தாங்க. அதுக்கு நிறைய சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. அந்த சின்ன விஷயங்களை கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. சுத்தமாக மண்பானையை பயன்படுத்தாத ஒரு நிலை வந்துருச்சு. கண்டிப்பாக மண்பானையை பயன்படுத்தி சமைங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம் அந்த மண்பானை சமையலில் இருக்குது. உணவும் ருசியாக இருக்கும். தேங்க்யூ.